உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலோட அளவை குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் பச்சை வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இது வறுத்ததில்லை, அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டோம்னா அதனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பொடியை கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் மிளகை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்தது உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். அடுத்து குக்கர்லேருந்து எடுத்த சாதம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சு நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நிறையா இருக்கும். நீங்கள் வேர்க்கடலையோட அளவை குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஆற வச்சு கலரும்போது தான் சாதம் உதிரியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்